ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன ருத்ர கருட புராணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தை ஒரு சிஸ்டர் டெய்லி கேட்பாங்க. படமே ரிலீஸ் ஆகாம என்னால போடவும் முடியல மக்களே. ஒரு வழியா இப்பதான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேய் வந்துட்டு ஒரு சிலரை கொலை பண்ண ஆரம்பிக்குது. பேய் எப்படா கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றதான் கதை. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் முழுக்கவே நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல பெல்ட், வாலெட், பேக், லேடிஸ் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பெஸ்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு மக்களே. 50% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே சூனியம் பண்ற மாதிரி ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. அவரு உட்கார்ந்து ஏதோ மந்திரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் ரெண்டு பேரு பைக்ல போறாங்க. அப்படி பைக்ல போனவங்க திடீர்னு ஸ்கிட் ஆகி கீழே விழுகுறாங்க. இப்ப அப்படியே உடம்பு முழுக்க பயங்கரமா காயம்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ ஒரு உருவம் இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ பேய் மாதிரி உருவம் தெரிய இவங்க அப்படியே இறந்து போறாங்க. அதாவது அந்த மர்ம மனிதர் சூனியம் மாதிரி எதையோ பண்ணி இவங்களை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல காமிக்கிறாங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு எதையோ வரைஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இதை கொண்டு போயிட்டு எங்க அப்பா கிட்ட காமிக்க போறேன், கூடிய சீக்கிரமே நம்ம இப்போ கிளம்பிடுவோம், பெல் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. பெல் அடிக்குது, எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த குட்டி பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. இதே டைம்ல சமயம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பில்டிங்கே இடிஞ்சு தரமட்டமாகுது. இந்த பசங்களை கூட்டிட்டு போக வந்த அம்மா அப்பா எல்லாம் ஓடி வராங்க. ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய அப்பா ஓடி வந்து எப்படியோ தன்னுடைய பொண்ணை கண்டுபிடிக்க அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா மக்களே. இப்போ பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இந்த பில்டிங்கை கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் கட்டினாங்க, இது எப்படி அவ்வளவு சீக்கிரமா இடிஞ்சு ஒழுகும், இது என்ன தரம் இல்லாம கட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய டீமை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போலீஸா இருப்பாரு. இப்போ கோர்ட்டுக்கு வந்து ஒரு வக்கீலையே கைது பண்ண பாக்குறாங்க. இந்த வக்கீல் வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணையே நாசம் பண்ணிட்டு இருக்கான். இவனை வந்துட்டு லீகலா கைது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மப்டில வந்து இவனை தூக்க ட்ரை பண்ணும்போது பைபிள்ல தப்பிச்சு ஓட பாக்குறான். அதுக்கப்புறம் சுத்தி வளைச்சு அங்கிருந்து தூக்கிட்டு கிளம்ப. இப்போ இந்த வக்கீலுடைய ஆளு மினிஸ்டருக்கு கால் பண்ண, மினிஸ்டர் கமிஷனருக்கே கால் பண்ணி இந்த மாதிரி அந்த வக்கீலை ஏன் தூக்குனாங்க, ப்ராப்பர் வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் கேட்கும் போது இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்ன விஷயம்னு பாக்குறேன், அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ போனே எடுக்க மாட்டாரு. இப்ப அந்த வக்கீலை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அவன் வந்துட்டு சம நக்கலா பேசிட்டு வரான். என்னெல்லாம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன தூக்குனேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாலே மினிஸ்டர், கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கால் பண்ணுவாங்க, உன்னுடைய வேலை கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அதை பத்திலாம் நான் கவலையே பட மாட்டேன், வேலை போனா முடியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பண்டா அப்படின்னு சொல்லி கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது போனு ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அட்டனே பண்ண மாட்டாரு. கமிஷனர் தான் கால் பண்றாரு, நீ ஒழுங்கா போன் அட்டன் பண்ணு, உனக்கு தான் இப்போ அந்த கால் வந்துகிட்டு இருக்கு, எடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ காலையே எடுக்காம ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு உட்கார்ந்து காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு தம்பி, நீ போன் எடுக்காம ஓடி ஒளிஞ்சா மட்டும் உன்னை சும்மா விடுவாங்க அப்படின்லாம் கிடையாது, என்னுடைய ஆளுங்க எங்க இருந்தாலும் தேடி வருவாங்க அப்படின்னும் போது இங்க கிளம்பி கன்னோட வரானுங்க. நான் தான் சொன்னல என் செல்லம் வந்துட்டானுங்க பாருங்க, என் தங்கம் வந்துட்டானுங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு சண்டை போடுறாரு. எல்லாரையும் அடிச்சு போட்டு அப்படியே இவனை ஆள் அரவமே இல்லாத பகுதிக்கு தூக்கிட்டு போயிட்டு உன்னை சட்டப்படி கைது பண்ணி கொண்டு போயிட்டு கோர்ட்ல நிப்பாட்டின அப்படின்னா நீ உன்னை விட பெரிய வக்கீலா வச்சு வாதாடி ஈஸியா வெளியே வந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மினிஸ்டர், கமிஷனர், ஏன் சிஎம் கூட கால் பண்ண வாய்ப்பு இருக்கு. உன்னை வந்துட்டு கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கூட்டிட்டு போக முடியாது, நேரா நரகத்துக்கே அனுப்பி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு, அதாவது என்கவுண்டர் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு மனுஷனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காரு, ஏன் ஷூட் பண்ணி கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது எனக்கு வேற ஆப்ஷனே தெரியல, இவரு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணாரு, பிடிக்க ட்ரை பண்ணாலும் என்னையே அட்டாக் பண்ணாரு, அண்ட் வந்துட்டு அவருடைய ஆட்களும் வந்து என்ன கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. உங்க மேல விசாரணை நடக்கும், அது வரைக்கும் நீங்க கிரைம் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய சீனியர், டே எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ வேணுத்தனே தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்க வந்து பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற என்ன பண்ண முடியும், அவன்லாம் சாக தகுதியானவன், ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம பண்றான் அப்படின்னா அவன்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்குன்னு கொலையே நீ பண்ணுவியான்னு கேட்கும் போது வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லும்
சொல்லும் போது இதுக்கப்புறம் நீ ஸ்டேஷன் டியூட்டி கிரைம் பிரான்ச் டியூட்டி எல்லாம் பார்க்கவே முடியாது, போலீஸா இருந்துட்டு செக்யூரிட்டி வேலையை தான் பார்க்க போற அப்படின்னும் போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு பந்தோபஸ்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வேலை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. ஆக்சுவலா அவர் ஒரு கான்ஸ்டபிள், நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் மாதிரி நல்லா பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஹீரோக்கு ஒரு அங்கிள் இருப்பாரு, உனக்கும் கல்யாணம் வயசாயிடுச்சு, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற, உனக்காக நான் ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், நீ போயிட்டு மீட் பண்ணி பேசிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு நீயும் நானும் சேர்ந்தே காஃபி ஷாப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வராங்க. வரும்போதே கூட ஒரு குட்டி பொண்ணை கூட்டிட்டு வராங்க. ஒருவேளை ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆயிட்டு இந்த மாதிரி குழந்தை இருக்கோ, இல்லனா புருஷங்காரன் இறந்து போயிட்டானோ அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்கவும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிட்டு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி இது என் குழந்தை கிடையாது, என் அக்காவுடைய குழந்தை, நான் தனியா போறேனே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூட தொத்திட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஹப்பாடா அப்படின்னு சொல்லிருக்கு. அடே ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும் போது நிறைய சாப்பிடலாம் செய்யறாங்க. அதுக்கு நடுவுல இந்த குட்டி பொண்ணு எனக்கு அவசரமா பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லும் போது நான் பாத்ரூம் மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு கிளம்ப நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம்ல ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க, ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு எதையும் விட வேலை தான் ரொம்ப முக்கியம், அதனால உடனே கிளம்பிட்டாரு. இப்போ ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அங்க ஹீரோவை காணும். ஆமா ஹீரோ எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேடம் பில் பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரர் கொண்டு வந்து பில்ல கொடுக்க, அட பாவி பில்ல என் தள்ள கட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. தேவி ஷெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரு, இவருக்கு அரசியல் ரீதியாவும் பயங்கரமா சப்போர்ட் இருக்கு. இந்த மனுஷன் ஏதோ பேட்டிலாம் கொடுத்துட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு பையனை மீட் பண்றாரு. பையன் அடிக்கடிக்க டூருக்கு போவான், இவரும் எக்கச்சக்கமா காசுலாம் கொடுத்து அனுப்புவாரு. டே இந்த வாட்டி எங்கடா போயிட்டு வந்த, இந்த வாட்டி டூர்லாம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப சூப்பரா போச்சுப்பா, அடுத்து இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. அடுத்து மறுபடியும் நமக்கு அந்த சூனியக்காரரை காமிக்கிறாங்க. அவர் உட்கார்ந்து ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் என்ன விஷயம் ரெடி பண்ணாரோ அது தேவி ஷெட்டியுடைய வீட்டுக்குள்ள வந்து ஒழுக. இந்த விஷயத்தை இவரும் மனைவியும் எடுத்து பாக்குறாங்க. அது சான்ஸ்கிரிட்ல எழுதிருக்கு, என்ன எழுதிருக்கு அப்படின்னு இவங்களுக்கு புரியல. அப்புறம் அடியாட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இது என்ன கருமண்டா வீட்டுக்குள்ள வந்து ஒழுகுது, இதை யாரா தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதுக்குதான் வேலைக்கு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும்போது ஒரு டிராபிக் போலீஸ் நிப்பாட்டாரு. செக் பண்ணும்போது இவங்க கிட்ட லைசன்ஸ் இல்ல அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு, ஏமா லைசன்ஸே இல்லாமையா வண்டியை ஓட்டுற, ஒழுங்கா ஃபைனை கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஏதாச்சியா நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி அப்படியே எங்கிருந்து கூட்டிட்டு மறுபடியும் ஒரு காஃபி ஷாப்க்கு போக ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. அட பாவி அன்னைக்கு அநியாயமா என்ன அம்போன்னு விட்டு போயிட்ட, பில்ல வேற பே பண்ண வச்சுட்ட, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு சமையா சண்டை போட ஆரம்பிக்கும் போது, ஏங்க நான் வேணுதுனேலாம் கிளம்பி போல, ஒரு முக்கியமான வேலை, நான் போலீஸ் இல்லையா, எப்பயாச்சும் ஏதாவது அவசரம்னு கால் வந்தா நான் உடனே கிளம்பி போயே ஆகணும், எனக்கு வேலை ரொம்ப முக்கியம், அதான் கிளம்பி போயிட்டேன், நான் வேணா இன்னைக்கு உங்களுக்காக பில்லு பே பண்றேன் அப்படின்னு போது சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசி பழகி லவ்லாம் பண்றாங்க. இதை நமக்கு ஒரு பாட்டுல காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை சீஃப் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சு நீ அன்அபிஷியலா ஒரு கேஸை விசாரிக்கணும் அப்படின்னும் போது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தேவி ஷெட்டி இந்த அரசியல்வாதியை பத்தி உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னும் போது, ஆமா நல்லாவே தெரியும், நம்ம ஊர்ல தான் பெரிய ஆளாச்சு அப்படின்னும் போது, அந்த ஆளுடைய பையனை காணுமா, எங்கேயோ டூர்னு சொல்லிட்டு போயிருக்கான், அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டு இருக்கான், அவனை தேடி கண்டுபிடிக்கணும், அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. முதல்ல அன்அபிஷியலா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீ போயிட்டு தேடி கண்டுபிடிக்கிறியான்னு கேட்கும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி தேவி ஷெட்டியுடைய வீட்டுக்கு போயிட்டு அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா பையனை எப்ப பாத்தீங்க, எப்போ கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கேட்கும்போது அவர் எல்லாமே சொல்றாரு. சரி ஓகே, யாராவது எதிரிகள் இருக்காங்களா, உங்க பையன் யார் கூடயாச்சும் சண்டைக்கு போவான், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவானான்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் தான் எல்லாரு கூடயும் பிரச்சனை பண்ணுவேன், என் பையன் அமைதியா இருப்பான், அவன் வேலையை அவன் பார்த்துப்பான் அப்படின் போது அப்புறம் அம்மா கிட்ட விசாரிக்கிறாரு. விசாரிச்ச வரைக்கும் இவருக்கு ஒண்ணுமே தெரிய வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பையன் படிக்கிற காலேஜுக்கு போயிட்டு பிரின்சிபலை மீட் பண்ணி அந்த பையனை பத்தி கேட்கும் போது அந்த பையனுக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வேணா கூப்பிடுறேன்,
அவங்க கிட்ட வேணா விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பசங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஆக்சுவலா இந்த பையன் காவியான ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான் மக்களே. அந்த பொண்ணு போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பானா. அந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா பேசுனதே கிடையாது, போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா ஒரு நாள் எப்படியோ மனசுல தைரியம்லாம் வர வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த டைம்ல வேற ஒருத்தன் வந்து ஒரு காலி பைய வந்து ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல நீ என்ன லவ் பண்ணு இல்லனா ஆசிட் ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அந்த பொண்ணு பயந்துட்டு எனக்கு உன்னை பிடிக்கல வேணா என்ன ஒன்னும் பண்ணாது அப்படின்னும் போது அவன் ஆசிடும் ஊத்த ட்ரை பண்றான். அந்த டைம்ல இந்த பைபிள்ல போயிட்டு அந்த பைபிள்லயே அடிச்சு விரட்டி விட காவியாக்கும் இவனுக்கும் காதல் மறந்திருக்கு மக்களே. அதுக்கப்புறம் பேசி பழகி லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லவ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசதே கிடையாதான். அந்த பையன் எப்ப பார்த்தாலும் காவியா கூட சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த காவியா இருக்கா பாத்தீங்களா, பெருசா யாருமே போகாத ஒரு பஸ்ல தான் வந்துட்டு போவா. அந்த பஸ்ல தான் அடிக்கடிக்க இந்த பையனும் பொண்ணும் கூட மீட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அது என்ன பஸ், யாருமே பெருசா போகாத பஸ்ஸா, அப்படி ஒரு பஸ்ஸுக்குள்ள இருக்கான்னு கேட்கும் போது 17A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ல தான் அடிக்கடிக்க அந்த பொண்ணு வருவா, நாங்க பாத்துருக்கோம் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி நீ போயிட்டு அந்த பஸ் எந்த ரூட்ல போகுதுன்னு பாரு, அதை கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னும் போது அவரும் விசாரிக்க போறாரு. அதே டைம்ல ஹீரோ இந்த காவியா என்ற பொண்ணு யாரு, அந்த பொண்ணு எங்க படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இந்த காலேஜ்ல காவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொன்ன மாதிரி எந்த பொண்ணுமே கிடையாது அப்படின்றாங்க. என்ன விசாரிச்சு பார்த்தாலும் காவியாவை யாருக்குமே தெரியவே இல்லை மக்களே. அதே டைம்ல நம்ம அசிஸ்டன்ட் கால் பண்றாரு. கால் பண்ணி சார் 17A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பஸ் இப்போ ஓடவே இல்லையா அப்படின்னும் போது என்ன கொடுமடா இது அப்படின்னா அந்த பசங்க போய் சொல்லிருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் ஆசிட் அடிக்க வந்தான் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த பொண்ணுடைய மூஞ்சில அவன் யாருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கலாம். அந்த பையனுடைய பேரு குஞ்சு மோகன் சொல்லிருப்பாங்க. அவன் ஒரு ரவுடியா இருப்பான். அந்த ரவுடி ஒரு டான் கிட்ட வேலை பார்த்திருப்பான். அந்த டானை போயிட்டு மீட் பண்ணி மோகனை பத்தி விசாரிக்கும் போது சார் மோகன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான், ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவனே சம்பவம் ஆயிட்டு இறந்து போயிட்டான், அவன் எப்படி ஒரு பொண்ணுடைய மூஞ்சில ஆசிட் அடிக்க முடியும்னு கேட்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பைபிள்ங்க போய் தான் சொல்லிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை போயிட்டு மீட் பண்ணி என்னடா இது நீங்க சொன்னது எல்லாமே பொய்யான்னு கேட்கும் போது இல்ல சத்தியமான உண்மை, என் வருங்கால மாமியார் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உண்மையிலேயே நாங்க இது எல்லாத்தையும் கண்ணால பார்த்தோம் அப்படின்னும் போது என்னடா இது இவனுங்க உண்மைன்னு சொல்றானுங்க, விசாரிச்சா போயின்னு தெரியுது. சரின்னு சொல்லிட்டு இவங்களை சொல்லிட்டு ஒரு தாடிக்கார ஃப்ரெண்டை ஹீரோ மீட் பண்றாரு. இந்த தாடிக்கார ஃப்ரெண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட அந்த அரசியல்வாதியை பத்தி கேட்கும் போது அந்த ஒரு பயங்கரமான சில்லற பைய இருக்கிற எல்லா கேவலமான வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த தேவி ஷெட்டியோடைய 2 அடியாட்கள் கூட இறந்து போயிட்டாங்க. அந்த ஆள் மேல நிறைய பேர் பயங்கர கோவமா இருக்காங்க. நிறைய அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் கடுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கவர்மெண்ட் அதிகாரியுடைய பேரை சொல்ல அவர்கிட்ட போயிட்டு கேட்கும் போது அந்த தேவி ஷெட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கவர்மெண்ட் லேண்டையே ஆட்டிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லஞ்சம்லாம் கொடுத்து பேரம்லாம் பேச வரும்போது இவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ நான் கேட்டே நீ முடியாதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவரு லஞ்சம் வாங்குறாரு, லஞ்சம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்து இவரையே வேலையை விட்டு தூக்க வச்சிட்டாரு மக்களே. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆளா. அவன் நினைச்சானா நம்ம ஊர்ல என்ன விஷயம் வேணாலும் நடக்கும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு, பயங்கரமான அரசியலும் சரி பணத்திலையும் சரி பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்ல உங்களை அந்த ஆளு வேலையை விட்டு தூக்க வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அவருடைய பையனை கடத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போறேன், நான் சாதாரணமான ஒரு ஆளு, என்னாலாம் அந்த ஆளு கூட மோதவே முடியாது, நான் வந்துட்டு என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி டிப்போக்கு போயிட்டு இவரே அந்த 17A பஸ்ஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அந்த நம்பரே வேணாம் அந்த பஸ்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு வேற பஸ் தான் ஏக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ண பஸ் இப்ப எப்படி ஓடுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்து அந்த தேவி ஷெட்டியை காமிக்கிறாங்க. இவருக்கு அந்த மர்ம நபர் கால் பண்றாரு. கால் பண்ணி என்னையா உன் பையனை காணோம், நீ என்ன முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கலாய்க்க டே யாரா நீதான் என் பையனை கடத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டக்குன்னு அந்த ஸ்ட்ரேஞ்சரும் போனை கட் பண்றாரு. இந்த டைம்ல இப்போ ஷெட்டி என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு ஏதோ ஒரு மர்ம பொருள் வந்து ஒழுந்துச்சு பாத்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு ஒரு சாமியார் கிட்ட கொடுத்து இதுல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ என்னதான் நிறைய கேவலமான விஷயங்கள் எல்லாம் பண்ணி சொத்து சேர்த்தாலும் அந்த சொத்தாலேயே நீ அழிய போற அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சோ அப்படின்னா நம்மளால பாதிக்கப்பட்ட இல்ல
அப்படின்னா நம்ம எதிரிகள் தான் யாரும் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட ஷெட்டி இங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு வயசான தாத்தாவை மீட் பண்றாரு. இந்த வயசான தாத்தா அந்த பஸ் பத்தின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த 17A பஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பிரைவேட் பஸ். முனிராஜ் அதுக்கப்புறம் அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 பேரும் சேர்ந்துட்டு தான் இந்த பஸ் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. யூஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிராப்புக்கு தூக்கி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பஸ்ஸை வாங்கி அதை பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பஸ்ல எக்கச்சக்கமான கோளாறுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுல வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் இருக்காரு, ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரு ஓனர்கள் கிட்ட, ஏங்க பஸ்ஸே ஒழுங்கா ஓட மாட்டேங்குது, ஸ்டேரிங்க இந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் திரும்புது, ஃப்ரண்ட் கியர் போட்டா பேக் கியர் ஒழுகுது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஓட்டவே முடியல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நல்லா தான் ஓட்ட முடியும், கண்டிப்பா உன்னால முடியும், இப்போதைக்கு சரி பண்ண முடியாது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணியே ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் பசங்களாம் டூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் கேட்டு வரும்போது அந்த ஒரு மொக்கையான பஸ்ஸை குத்து அனுப்புறாங்க. வெங்கடேஷ் எவ்வளவு சொல்றாரு, கண்டிப்பா மலையெல்லாம் ஏத்தவே முடியாது அப்படின்னு சொன்னாலும், உனக்கு இந்த மாசம் சம்பளம் வேணும் அப்படின்னா ஒழுங்கா ஓட்டிட்டு போ, எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு போ, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சரி பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இவரும் வேற வழி இல்லாம மலைக்கு மேல பஸ்ஸை ஓட்டிட்டு போ. அப்போ திடீர்னு பஸ்ல பிரேக் பிடிக்காம போகுது. ஐயோ பஸ் பிரேக்கே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த வண்டியை நிப்பாட்ட ட்ரை பண்றாரு, ஆனா நிப்பாட்ட முடியாம வண்டி பள்ளத்துல கவுந்து எல்லாரும் இறந்து போறாங்க. முக்கியமா தேவி ஷெட்டியுடைய பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, காவியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணும் அந்த பஸ்ல இருந்திருப்பா. அந்த பொண்ணு இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கா மக்களே, மேபி இறந்துட்டு பேயா வந்திருப்பாளோ. இப்போ இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவரு வெங்கடேஷ் ஃப்ரெண்டு. அந்த பஸ் விபத்துல நிறைய பேர் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த 4 ஓனரும் சேர்ந்துட்டு வெங்கடேஷ் குடி போதையில வண்டியை ஓட்டினாரு, அவர் தான் ஒழுங்கா வண்டியை ஓட்டாம வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது பாதிக்கப்பட்ட பசங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வெங்கடேஷுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டையே கொளுத்தி விட்டுறாங்க, வீட்டையே மொத்தமா உடைச்சு விடுறாங்க. அதுல வெங்கடேஷுடைய ஃபேமிலி எல்லாரும் இறந்து போறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்றாரு. சரி ஓகே, அந்த 4 பேருடைய போட்டோ டீடைல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் அதே கம்பெனில ஒர்க் பண்ணாராம். அதனால ஓனருடைய 3 போட்டோ வச்சிருக்காரு. ஆனா முக்கியமான முனிராஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர் தான் ஓனர்ல முக்கியமான ஹெட் மக்களே, இவருடைய போட்டோ மட்டும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவரை பத்தியும் எந்த டீடைலும் எனக்கு தெரியாது, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, இந்த 3 பேர்ல ஒரு ஆளை பிடிச்சா கூட எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டோ வாங்கிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி தேவி ஷெட்டியை காமிக்கிறாங்க. இவரு தூங்கிட்டே இருக்கும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பொண்ணு இறந்து போனா இல்லையா, அந்த பொண்ணுதான் பேயா வந்து முனிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவரு பயந்துகிட்டே போயிட்டு கதவை திறக்கிறாரு. இங்கதான் இன்டர்வலே போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த 3 பேர்ல ஒரு ஆளை தேடி போறாரு. அப்படி தேடி போனா அங்க அந்த முதல் ஆளு இறந்து கிடக்குறாரு. இவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரும் 4-5 பேர் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அடுத்த ஆளை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த ஆளை 4-5 பேர் விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் இவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டெல்லாம் போட்டு காப்பாத்த ட்ரை பண்ணா அதுக்குள்ள அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தன் அந்த வயசான 2வது நபரை குத்திட்டு தப்பிச்சு ஓடி போறான். அவரும் இறந்து போறாரு. அடங்கொய்யால என்னடா 1 by 1 கொலை பண்ணிட்டே இருக்காங்க, 3வது ஆளையாச்சும் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த 3வது நபர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. அவரை தான் முதல்ல கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பேரையுமே கொலை பண்றாங்க அப்படின்னா இந்த முனிராஜ் தான் தன்னை யாருமே கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாளிகள் 3 பேரையும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முனிராஜை நம்ம ஹீரோ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இங்க இறந்து போனவங்களுக்கும் நம்ம ஷெட்டிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு விசாரிச்சாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மினிஸ்டர் காமிக்கிறாங்க. மினிஸ்டர் கமிஷனரை கூப்பிட்டு இந்த கேஸ்ல வேற யாரையாவது கூட அன்அபிஷியலா விசாரிக்க சொல்லு, இந்த கேஸ் கொஞ்சம் சீக்கிரமா முடியணும், அந்த அரசியல்வாதி எனக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யானு இன்னொரு போலீஸ்க்கு கால் பண்ணி நீயும் இந்த கேஸை விசாரி, அவனுக்கு முன்னாடி நீ எப்படியாச்சு அந்த அரசியல்வாதியுடைய பையனை கண்டுபிடிச்ச அப்படின்னா ஒரு நிறைய காசும் கிடைக்கும், ப்ரமோஷனுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஷெட்டியை காமிக்கிறாங்க. ஷெட்டிக்கு ஒரு வீடியோ வருது. வீடியோல பார்த்தா ஷெட்டியோடைய பையன் ஜெட்டியோட உட்கார்ந்துட்டு அப்பா என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அண்ட் இதே டைம்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் வீடியோ கால் பண்றாரு. டே யாரா நீ, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு
எனக்கு 5 லட்சம் பணம் வேணும், உன் பொண்டாட்டிய கொண்டு வர சொல்லு அப்படின்னும் போது, பொண்டாட்டியவா நானே கொண்டு வரேன் அப்படின்னும் போது, உன்னுடைய பொண்டாட்டி தான் வரணும், நீ வந்தா அவ்வளவுதான், உன் பையன் கதை காலி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த அரசியல்வாதியுடைய பையனுடைய கேஸ வேற ஒரு சீஃப் விசாரிக்க சொல்லிருப்பாரு. அவரு ஹீரோவை கூப்பிட்டு இப்போ என்ன விஷயம் தான் ஆச்சு, நீ அந்த பையனை கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் என்ன விஷயம் கண்டுபிடிச்சாரோ எல்லாமே சொல்றாரு. இந்த மாதிரி 17A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ், அந்த பஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடியே விபத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த கேஸுக்கும் ஷெட்டிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாரோ தான் இவரை அட்டாக் பண்ண பாக்குறாங்க, பையனை கடத்தி வச்சிருக்காங்க. சொல்ல போனா ஏதோ அமானுஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்னையா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, போலீஸ் மாதிரி பேசாம அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கடுப்பாக ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்கார ஃப்ரெண்டை கூப்பிட இவரு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்துட்டு எந்த விதமான ஸ்டோரியும் கிடைக்காம ஆபீஸ்ல செமையா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவரும் செம கடுப்புல இருக்காரு. அப்போ டெய்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாருக்கு போயிட்டு வரும்போது அங்க ஒரு கேங்க மீட் பண்றாரு. அந்த கேங் வந்துட்டு மட்டையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ரவுடி கேங்கு. அந்த ரவுடி கேங் கூட நல்லா பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு சரக்கெல்லாம் வாங்கி கொடுக்க, அந்த கேங்ல ஒருத்த மட்டும் சோகமா இருக்கான். டேய் நீ மட்டும் ஏன்டா சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா இந்த 4 பேரும் சேர்ந்துட்டு யாரையோ கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, அந்த ஆளு வரும்போது கூடவே ஒரு சின்ன பொண்ணை கொண்டு வந்திருக்காரு, தன்னுடைய பொண்ணை. இவனுங்க அந்த ஆளை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ஆளையும் கொலை பண்ணிருக்காங்க. அந்த ஆளை மட்டும் இல்லாம அந்த பொண்ணையும் தெரியாம கொலை பண்ணிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கான். அண்ட் வந்துட்டு எங்க புதைச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்த கூட குடிபோதையில வளர இவன் போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் கொடுத்து நேரா போயிட்டு அந்த ஸ்பாட்ல பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய டெட் பாடி, அதுக்கப்புறம் இன்னொரு டெட் பாடியும் கிடைக்குது. இது ஒரு பயங்கரமான நியூஸா மாறுது. சரி இது நல்ல விஷயம் தானே, உன்னுடைய பேச்சு திறமையால நீ கண்டுபிடிச்சிருக்க, இதுக்கும் அமானுஷ்யமான விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த தாடிக்காரன் வந்து பேசினா பாத்தீங்களா, அவன் தான் கொலையான விக்டிம், அவனுடைய பொண்ணை தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுதுட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலா இவன் கொலைகாரன் கிடையாது, இறந்து போயிட்டு பேயா வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கான், இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான். அவனுடைய கேஸ அவனே க்ளோஸ் பண்ணிருக்கான். மக்களே இந்த விஷயத்த சொல்லும் போது இது என்ன ஒரே பேய் கதையா இருக்கு, என்னால நம்ப முடியல, இருந்தாலும் உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அடுத்து அந்த இன்னொரு சீஃப் அப்பாயின்மெண்ட் பண்ண சத்யாவை காமிக்கிறாங்க. சத்யாவை ஒரு மீடியா பொண்ணு வந்து மீட் பண்ணி, நீங்க இப்போ புதுசா அந்த அரசியல்வாதியுடைய பையன் காணாம போனானே அந்த கேஸை தானே விசாரிக்கிறீங்க அப்படின்னும் போது, நான் இதுக்கு அந்த கேஸை விசாரிக்க போறேன், அப்படி ஒரு கேஸே கிடையாது, நான் எந்த கேஸையும் விசாரிக்கல அப்படின்னு சொல்லும் போது, சார் நான் மீடியா ஆளு, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ருத்ரான்னு ஒருத்தர் இந்த கேஸை விசாரிக்கிறார் இல்லையா, அந்த ஆளு சரியான ஃப்ராடு, அந்த ஆளு அரசியல்வாதி கிட்ட பேசி உன் பையனை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு 1 கோடி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி நீ அவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு நம்ம ஹீரோயினியை மீட் பண்ணி, உன்னுடைய ஆளு ரொம்ப ரொம்ப மோசமானவன், லஞ்சம்லாம் வாங்குறான், வந்துட்டு அவனை மாதிரி ஒரு கரப்டடான போலீஸ் ஆபீசரை பார்க்கவே முடியாது, அவனையா கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னும் போது, இங்க பாருங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க, என்னுடைய ருத்ரா ரொம்ப ரொம்ப நல்லவரு, அவருக்கு எதிராக உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எவிடன்ஸா அவன் இது வரைக்கும் ஃபேமிலியை பத்தி ஏதாவது பேசியிருக்கானா, அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கானா, நீயே போயிட்டு அவங்க கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, ஆமால அவன் ஃபேமிலியை பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து இந்த சத்யாக்கு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் அரசியல்வாதிக்கு கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா, கடைசியா பேசின ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க போல. இந்த மாதிரி 5 லட்சம் பணம் வேணும், நீ வந்துட்டு உன்னுடைய பொண்டாட்டியை மட்டும் தனியா அமுச்சு விடணும் அப்படின்னு சொன்ன விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த சீஃப் கிட்ட காமிச்சு, நான் போயிட்டு ஃபாலோ பண்ண போறேன், மப்டியில போயிட்டு அந்த பையனை காப்பாத்த போறேன், பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா நீ போயிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப, அந்த ஷெட்டியுடைய வைஃப் ட்ரெயின்ல போறாங்க, கூடவே பிஏவை கூப்பிட்டு காசு எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும் போது, இதே ட்ரெயின்ல சத்யாவுடைய கேங்கும் இருக்காங்க. ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும் போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ணி, இந்த மாதிரி அந்த பணத்தை தூக்கி கீழே போடு அப்படின்னும் போது இவங்களும் தூக்கி போடுறாங்க, பார்த்தா தண்ணிக்குள்ள விழுகுது. நீ ஏமா தூக்கி பணத்தை தண்ணிக்குள்ள போட்ட அப்படின்னும் போது, நீங்களா யாரையா என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சரும் என்ன சொல்றான் அப்படின்னா, தனியா வர சொன்னா போலீஸை கூப்பிட்டு வர, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்னா உன் பையன் உயிரோடவே கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இந்த விஷயம் அந்த ஷெட்டிக்கு தெரிய வந்து இவரு போயிட்டு பயங்கரமா கத்திட்டு வராரு, அவன் மட்டும் விசாரிக்கணும், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இப்போ நம்ம ஹீரோ மட்டும் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஷெட்டியுடைய மனைவியை பார்த்து, நீங்க ஏன் அந்த ட்ரெயின்ல போனீங்க, என்ன விஷயமாச்சு, யாராவது கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்றான், வீடியோ காலே பண்றான், கால் பண்ணி
பண்ணி 5 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். என்ன மட்டும் தனியா கொண்டு வர சொன்னா, அதான் நான் தனியா கொண்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள எதையோ தூக்கி போட்டு போனா, அதுல இந்த மாதிரிலாம் எழுதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது, நான் தான் இந்த கேஸை விசாரிக்கிறேன் இல்லையா, நீங்க ஏன் தனியா போறீங்க, எதுக்காக இந்த விஷயம்லாம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்கும் போது அமைதியா இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆனாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அண்ட் இப்ப நம்ம ஹீரோ அடுத்த சீன்ல ஹீரோயினை போயிட்டு மீட் பண்ணும்போது ஹீரோனுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன்னுடைய அப்பா அம்மாவை மீட் பண்ணலாம், அப்பா அம்மா நீ நானு எல்லாரும் கிளம்பி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆக்சிடென்ட்ல யாரெல்லாம் இறந்து போனாங்களோ எல்லாருடைய போட்டோவையும் எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பஸ்ஸோடைய ஓனர்ஸ் 4 பேர்ல 3 பேர் இறந்து போயிட்டாங்க. 4வதா இருக்க முக்கியமான நபரு அந்த முனிராஜ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் கிடையாது, ஷெட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. லைட்டா நம்ம ஹீரோக்கு டவுட் இருக்கும். இந்த போட்டோவை கொண்டு போயிட்டு அந்த பெரியவர்கிட்ட காமிச்சு இவரு தான் அந்த முனிராஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த தாத்தா பார்த்துட்டு ஆமா இவர் தான் முனிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஷெட்டி வீட்ல காமிக்கிறாங்க. இவருக்கு ஏதோ பார்சல் வருது, என்ன பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா பையனுடைய Dress, எலுமிச்சை பழம் ஏதேதோ வந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்து அம்மா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அழுகும் போது அதே டைம்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்றாரு. கால் பண்ணி எனக்கு 5 கோடி பணம் வேணும், உனக்கு உன் பையன் வேணும் அப்படின்னா எனக்கு நீ வேணும், நீ மட்டும் தனியா பணத்தோட நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னும் போது நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டி கிளம்புறாரு. மனைவி கூட இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனியா போகாதீங்க, கூட யாரையாவது கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது இல்ல நான் தனியாவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இதே டைம்ல ஷெட்டியோடைய பையன் கடைசிட்டான், ஏதோ ஒரு ஸ்டேஷன் வாசல்ல கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்குறாங்க. சுயநினைவே இல்லாம சமய மயக்கத்துல இருக்கான். இந்த பையனுடைய அம்மா கிட்ட சொல்லி இவனை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா என் புருஷனை காணும், 5 கோடி பணத்தோட போனவரு எங்க போனாரு அப்படின்னே தெரியல அப்படின்னும் போது இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போனு கடைசியா எங்க ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த லொகேஷனுக்கு போயிட்டு பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ் எங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ அதே ஸ்பாட்ல காமிக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது ஷெட்டியோடைய காரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த மனுஷன் இறந்து கிடக்குறாரு. அந்த சைடு ஒரே ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில போயிட்டு விசாரிக்கும் போது ஆக்சுவலா இந்த சைட்ல ஒரே ஒரு டூர் பஸ் போச்சு. அது பார்க்கவே ரொம்ப பழைய பஸ்ஸா இருந்துச்சு. அந்த பஸ்ஸை சேர்ந்தவங்க இறங்கி டீலாம் குடிச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மனுஷன் வர இவரும் இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது இந்த பஸ்ஸானு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் இவர் எடுத்து வச்சிருப்பாரு. அதெல்லாம் காமிக்கும் போது ஆமா இந்த பஸ் தான், இந்த பஸ்ஸை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு. சோ அந்த பஸ்ல இருந்தவங்க சாவுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க தான் பேயா வந்து இவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அந்த கமிஷனருக்கு கால் பண்ணி சொல்லும் போது, யோ பேய் நாயின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, நீ என்ன பண்ணு, டெட் பாடி அதுக்கப்புறம் அந்த காரு ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணு, இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியவே கூடாது, அந்த அரசியல்வாதி இறந்து போல காணாம தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பிரஸ் மீட்ல வந்துட்டு இந்த மாதிரி அரசியல்வாதியை காணோம், எங்க போனாரு அப்படின்னே தெரியல, நாங்க தேடிட்டே இருக்கோம், கூடிய சீக்கிரமே தேடி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ ஒரு ஆசிரமத்துக்கு போறாரு. இதுதான் என்னுடைய வீடு, இங்க இருக்கவங்க தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல் இடிஞ்சு விழுந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஸ்கூலையே ஷெட்டியோடைய கம்பெனி தான் கட்டியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப விலை குறைவான ரொம்ப ரொம்ப மலிவான விஷயங்கள்லாம் வச்சு கட்டினதுனால இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். சமயா பணத்தை மட்டும் ஆட்டையை போட்டிருப்பாரு போல. இத பத்தி மீடியா பர்சன்லாம் கேட்கும் போது சில நேரங்கள்ல இயற்கை பேரழிவுனால இந்த மாதிரிலாம் நடக்கும், இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கேஸை நான் கோர்ட்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பொண்ணை காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு இறந்தே போயிட்டு இருப்பா. அந்த பொண்ணுடைய அப்பா ஹீரோ கிட்ட வந்து ஏதாவது பண்ணுங்க தம்பி, அந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க, ஆல்ரெடி இந்த கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கு, எப்படியும் ஒரு 50 வருஷம் நடக்கும், அதுக்குள்ள இந்த ஆளை இறந்து போயிடுவாரு, நம்மளால நேரடியா சட்டப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது, வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாஸ்க போட்டுக்கோங்க, நான் சொல்றபடி மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க போட்டுட்டு கால் பண்ணி பேச சொன்னது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் பேச சொல்லிருப்பாரு. நம்ம ஹீரோவுடைய டீம்ல அந்த மீடியா பொண்ணு, நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரன், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணிருப்பாங்க. இந்த மீடியா பொண்ணும் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலா சத்யா இந்த கேஸை விசாரிச்சாரு அப்படின்னா உண்மை வெளியே வந்துடும், நம்ம நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வச்சு சத்யாவை ஃபாலோ பண்ண வச்சு சத்யாவை இந்த கேஸை விட்டு வெளியவும் போக வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே ஷெட்டியை ஒரு தனியான இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அங்க வச்சு நம்ம ஹீரோ போனா, அட பாவி நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆக்சுவலா தனியா வரல, ஆட்களை கூப்பிட்டு தான் வந்திருக்கான்.
இருக்கான். ஆட்கள்லாம் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ செமையா சண்டை போடுறாரு. கடைசியா ஷெட்டியவும் கொலை பண்றாரு. ஷெட்டிய வந்துட்டு அந்த அப்பாவுடைய கையாலேயே கொலை பண்ண வைக்கிறாரு. நம்ம ஹீரோ வேற யாரும் கிடையாது, அந்த வெங்கடேஷுடைய பையன்தான். மக்களே, இந்த மாதிரி ஊர் மக்கள்லாம் வந்து வீட்டை எரிக்கிறாங்க, வீட்டுல இருக்க எல்லாரையும் கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னும் போது அம்மா தப்பிக்க வச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் இறந்து போயிருப்பாரு. அண்ட் ஹீரோவுடைய கண்ணுக்கு முன்னாடியே குடும்பமும் இறந்து போயிட்டு இருப்பாங்க. சோ இதனால ஷெட்டியை எப்படியாச்சும் பழி வாங்கணும். சின்ன வயசுல இதுக்கெல்லாம் ஷெட்டி தான் காரணம் அப்படின்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரியாது. அப்பாவுடைய ஃப்ரெண்டு மூலியமா தான் இந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்கும். அப்பாவுடைய சாவுக்கும் குடும்பத்துடைய சாவுக்கு காரணமான ஷெட்டியை பழி வாங்கணும். அண்ட் வந்துட்டு இந்த அப்பாவும் அதே டைம்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால மொத்தமா சேர்ந்து நம்ம ஹீரோ பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பேய் நாய் பூதம் அப்படி ஒண்ணுமே கிடையாது. அது எல்லாமே ஹீரோ போட்டு செட்டப்பா இருக்கும். அந்த டீ கடைக்காரன், 2 பசங்க, இவங்க எல்லாருமே ஹீரோ சொன்ன பேச்சை கேட்டிருப்பாங்க. இவங்க மேல ஏற்கனவே கேஸ் இருந்திருக்கும். அதனால நான் சொல்றபடி கேட்டு நடந்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் செட்டப் பண்ணிருப்பாரு. இப்போ கடைசியா எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா கதையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு நான் இங்கதான் வளர்ந்தேன், இவங்க தான் என் குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.